அதாவது வில் வளைக்கிறான் வீரன், மன்மதன் கரும்பு வில்லை வளைக்கிறான். கரும்பு வில்லை மன்மதன் காமவேள் வளைக்கிறான். மன்மதன் கரும்பு வில்லை வளைப்பது சிலையாக பிடித்திருக்கிறார். இங்கே கரும்பு வில் இப்படி வளைந்திருக்கிறது கருங்கல்லிலே. ஒவ்வொரு கணுவும் கரும்பின் கணுக்கள் எப்படி இருக்குமோ அதை போல அழுத்தத்திலே, அதை போன்ற வடிவத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது கூட அதிசயமில்லை. அந்த வளைந்திருக்கக்கூடிய கரும்பு வில், கருங்கல்லில் அமைக்கப்பட்ட கரும்பு வில்லினுடைய ஒரு நுனியில் ஒரு ஊசி துவாரம் இருக்கிறது. அந்த ஊசி துவாரத்தில் ஊசியை போட்டால் மறுமுனையில் ஊசி வெளியே வந்து விழுந்துவிடும். இந்த ஆற்றல் இந்த மண்ணில் பிறந்த தமிழனுக்கு இருந்தது. இந்த மண்ணில் பிறக்க எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். நான் அப்படித்தான் நினைப்பேன். இந்த பூமியில் பிறக்க எவ்வளவு தவம் செய்திருக்க வேண்டும். இனி ஒரு பிறவி இல்லை. அப்படி ஒரு பிறப்பு உண்டானால் இந்த மண்ணில் பிறக்க வேண்டும் என்பதை தவிர வேறு எதை நான் நாட முடியும்? இந்த புண்ணிய பூமி, அறம் வளர்த்த பூமி, நெறிகளை தந்த பூமி, மனித வாழ்வு இப்படி இருக்க வேண்டும் என்று அறிவித்த பூமி, இத்தனை சிறப்புகளையும் கொண்டிருக்கிறது அல்லவா? சப்த சுரங்களும் வருகின்ற தூண்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு தூணுக்கும் ஒரு இசை இருக்கிறது. ஒரே கல் தான், ஒரே கல் தான், பல கல் அல்ல, ஒரே கல் தான். அதை ஒவ்வொன்றிலும் நீங்கள் தட்டி பார்த்தால் ஒவ்வொன்றிலும் வேறு விதவிதமான இசையின் ஒளி வருகிறது. இது காண கிடைக்காத அதிசயம், தேட கிடைக்காத அதிசயம், நம்ப முடியாத அதிசயம். அடுத்த சிலை, ஒரு அரசகுமாரியை ஒரு வேடன் தூக்கி செல்கிறான், அவளை கவர்ந்து செல்கிறான். ஒரு வேடன் ராஜகுமாரியை தூக்கி கொண்டு ஓடுகிறான். வீரன் ஒருவன் அவனை விரட்டி கொண்டு வருகிறான். அரசகுமாரியை தூக்கி செல்லுகின்ற வேடனை துரத்தி வீரன் வருகிறான். அரசகுமாரியை இப்படி தூக்கி கொண்டு இவன் ஓடுகிற போது அந்த காலை அழுத்தி வைப்பதனாலே அந்த கால் நரம்புகள் எந்த இடத்திலே புடைக்குமோ அப்படி புடைக்கிற விதத்தில் அந்த காலை செதுக்கி இருக்கிறார். பின்னங்காலில் எப்படி நரம்புகள் இருக்குமோ அந்த விதத்தில் செதுக்கி இருக்கிறார். இனிமேல் தான் அதிசயம் இருக்கிறது. வேல் கொண்டு அந்த வேடன் மீது வீரன் வேலை கொண்டு பாய்ச்சுகிறான். வேல் பாய்கிறது. விழாவிலே இருந்து இந்த அரசகுமாரியை தூக்கி சென்ற வேடனின் விழாவில் இருந்து ரத்தம் கொட்டுகிறது. உலக அதிசயங்க. கல்லை தேர்ந்தெடுக்கிற போதே இந்த விழா எலும்பு இருக்கிற இடத்திலிருந்து ரத்தம் கசிவதை போன்ற சிவப்பு கல்லையும், பெயிண்ட் அல்ல, நீங்கள் இங்கே காட்டுகிறீர்களே வண்ணம், அது போன்ற வண்ணம் அல்ல, அந்த கல்லின் ஒரு பகுதி மாத்திரம் சிவப்பாக இருக்கின்ற ஒரு கல்லை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த ஒரு இடம் மாத்திரம் சிவப்பாக இருக்கிறது கல்லிலே. வேல் பாய்ந்ததனால் ரத்தம் கொட்டுகிறது. இந்த சிலை கிருஷ்ணாபுரத்தில் இருக்கிறது. இந்த பொட்டன்ஷியல் இதையெல்லாம் உலகத்துக்கு காட்டினால் அதிக யாத்திரிகர்கள், சுற்றுலா பயணிகள் வருகின்ற ஒரே இடம் உலகத்தில் தமிழ்நாடாகத்தான் இருக்க முடியும். We have failed. நாம் தோற்று போனோம். நம்முடைய அடர்த்தியான செல்வங்களை உலகத்தின் கண்களுக்கு கொண்டு போய் காட்ட தவறிவிட்டோம். ஏனெனில் நான் உலகத்தின் பல நாடுகளுக்கு போயிருக்கிறேன். அழகான கட்டிடங்கள் இருக்கிற ரோமாபுரியை பார்த்திருக்கிறேன். செனட் சபை இருப்பதாக சொல்லப்பட்ட இடம் அகழ்ந்து வைக்கப்பட்டிருக்கிறதே, அந்த இடத்தை பார்த்திருக்கிறேன். ஜூலியஸ் சீசர் இங்குதான் கொலை செய்யப்பட்டான் சொல்லப்பட்ட இடத்தை நான் பார்த்திருக்கிறேன். நான் பக்கிங்ஹாம் அரண்மனையை பார்த்திருக்கிறேன். வெர்சைல்ஸ் மாளிகையை பார்த்திருக்கிறேன். லூர் பேலஸ் பார்த்திருக்கிறேன் பிரான்சிலே. நான் செல்லுகிற நெடுஞ்சுவரை சீரத்திலே பார்த்திருக்கிறேன். சுவிட்சர்லாந்திலே பல இடங்களை பார்த்திருக்கிறேன். ஆனால் நம் தாயகத்திலே, தமிழகத்திலே இருக்கக்கூடிய இடங்களுக்கு நிகராக உலகத்தில் எந்த நாட்டிலும் இடங்கள் இல்லை என்பது என்னுடைய திட்டவட்டமான கருத்து. இத்தனை சிறப்புகளை கொண்டிருக்கிறவர். சீனர்கள் உணவகங்களை கொண்டே உலகத்திலே பெரும்பகுதி பொருளாதாரத்தை இன்றைக்கு கவர்கிறார்கள். எங்க பார்த்தாலும் சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும். சீனர்கள் அவர்கள் பழமையான நாகரிகத்துக்குரியவர்கள், நம்மை போல மிக பழமையான நாகரிகத்துக்குரியவர்கள்.
உடைகள், உணவு அனைத்திலும். ஆனால் அதைவிட நாம் சிறப்புக்குரியவர்கள். தோழர்களே, சீதனம் கொடுக்கிற வழக்கம் அந்த காலத்திலே இருந்தது. பெற்ற மகளை புகுந்த வீட்டுக்கு அனுப்பும் போது சீதனம் கொடுத்து அனுப்புகிற பழக்கம் அந்த காலத்திலே இருந்தது. இங்கே நெடுநல் வாடையில், சங்க இலக்கியத்தின் நெடுநல் வாடையில், பாண்டிய நாட்டு அரசன் யுத்தகலத்துக்கு சென்று யுத்தகலத்திலே அவன் போர்க்களத்திலே வென்றுவிட்டு வருகிறான். நேராக அந்தப்புறத்துக்கு வராமல் காயப்பட்ட வீரர்களை பார்க்க போகிறான். பின்னர் அந்தப்புறத்துக்கு வருகிறான். அரசி அவனுக்காக காத்திருக்கிறாள். எழுதுகிறார் இலக்கியத்தில், பகல் வேளைகளிலே பட்டு துகள் உடுத்தினார்கள், பட்டு ஆடைகள், பட்டு சேலைகள் உடுத்தினார்கள். இரவு வேளையில் பருத்தியினால் நெய்யப்பட்ட உலர்ந்த ஆடைகளை உடுத்தினார்கள். இந்த நாகரிகம் உலகிலே எங்கு இருந்திருக்க முடியும்? தமிழர்களை தவிர. இது சங்க இலக்கியத்திலே பல பாடல்கள் இருக்கிறது. பெண்கள் பகல் வேளைகளிலே பட்டு துகிலையும் இரவு வேளைகளில் பருத்தி நூலால் தயாரிக்கப்பட்ட துகிலையும் அணிந்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, உடைக்கு பெயர் உடை, நுழை, கலிங்கம், துகில், அறுவை, இதெல்லாம் இவ்வாறு 100 பெயர்கள் இருக்கின்றன. உடைக்கு மாத்திரம் தமிழ் இலக்கியத்தில் 100 பெயர்கள் இருக்கின்றன. உடைக்கு, உடுப்புக்கு 100 பெயர்கள் இருக்கின்றன. சேவை என்ற பெயர் பெரிய புராணத்திலே வருகிறது, கம்பரிலே வருகிறது. அத்தனை பெயர்களும் இருக்கிறது. எனவேதான் இங்கே தயாரிக்கப்பட்ட துணிகள் கிரேக்கத்துக்கு போயின, ரோமுக்கு போயின, எகிப்துக்கு போயின. அப்படிப்பட்ட பட்டு துணிகள் இங்கிருந்து சென்றன. இவ்வளவு சிறப்பாக உடைகளை தயாரித்து கொடுத்தவர் உணவு எப்படி தயாரிக்கிறான் தெரியுமா? இந்த சுவை எங்கேயும் பார்க்க முடியாது. சில வேளைகளில் என்னுடைய சகோதரர்கள் சொல்வதுண்டு, பிரியாணி நாங்க தான் கண்டுபிடிச்சோம். நான் சொல்றது இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அருமையான பிரியாணியை எங்க முப்பாட்டன் தமிழன் செஞ்சிருக்காங்க. எப்படி சொல்றீங்க? என்னுடைய இஸ்லாமிய நண்பர்களோடு பேசிட்டு இருக்கும்போது நாங்க தான் பிரியாணியை கொடுத்தோம். இருந்தாலும் கூட நான் சொல்றது, தாய்மார்கள் வந்திருந்தால் சொல்லுகிறேன், சாயங்கால வேளையிலே உங்கள் வீடுகளிலே முல்லை கொடியோ அல்லது மல்லிகை பந்தலோ இருந்தால் அதில் இருக்கக்கூடிய பூக்களை பறித்து நீங்கள் மாலையாக ஆரமாக தொடுப்பீர்கள். அப்படி ஆரமாக தொடுக்கிற போது வெறும் பூக்களாக வைத்து தொடுக்க மாட்டீர்கள். தளிர் இலைகளை இடையிலே அந்த சின்ன இலைகளை வைத்து கட்டுகிற வழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. முழுமையாக பூக்களை வைக்காமல் அந்த மாலைகள் மாலை வேளையில் மங்கையரின் அழகு கூந்தலை அலங்கரிக்கலாம். அல்ல அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்குக்கோ அவர்கள் வணங்குகின்ற கடவுளுக்கோ படத்துக்கு போட்டு மகிழலாம். அல்லது ஆலயத்துக்கு கொண்டு சென்று அந்த மலர்களை, அந்த மாலைகளை ஆண்டவருக்கு அர்ச்சித்து மகிழலாம். அல்லது விருப்பமுற்றவர்கள் வருகிற போது அவர்களுக்கு மாலையிட்டு மகிழலாம். இத்தனையும் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாலையை வைத்தே சொல்கிறான், புலரா பச்சிலை இடையிடுப்பு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டன ஊன் சோற்று அமலை. எப்படிப்பட்ட உணவு தயாரிச்சு நம்மால் பிரியாணி? மெல்லிய அரிசி, மிக மிக மெல்லிய அரிசி. அந்த அரிசியை பக்குவமாக அதை பசுமையோடு சேர்த்து அந்த அரிசிக்குள்ளே, அந்த அரிசி சோற்றுக்குள்ளே இறைச்சி துண்டுகளை போட்டு, அது எப்படி இருக்குன்னா, எப்படி சமைச்சாங்கன்னா, புலரா பச்சிலை இடை இடுப்பு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டன. பெண்கள் பூக்களை வரிசையாக தொடுக்கிற போது ஆங்காங்கு சிறு இலைகளை வைப்பதை போல இந்த அரிசிக்கு மத்தியிலே இறைச்சி துண்டுகளை வைத்து அதற்கு பிறகு பசு நெய்யை போட்டு அதை முறையாக வேக வைத்து இந்த உணவு தரப்பட்டது. புலரா பச்சிலை இடை இடவு தொடுத்த மலரா மாலை பந்து கண்டது ஊன் சோற்று அமலை. சோற்றுக்குள்ளே இறைச்சி. சில வேளையில நான் நல்ல பிரியாணின்னு கூட்டி போவாங்க. அங்க போனா பிரியாணிக்குள்ள கறியை தேடி தேடி பார்த்தா எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியாது. இது கிழக்கு சீமையில படத்துல பாரதி ராஜா நல்ல ஒரு வசனம் எழுதியிருப்பார். அந்த கிழவி சொல்லுவான், அவளுக்கு ரொம்ப வீட்டுல மருமகளை கோவிச்சுட்டு இருப்பான். ஆமா, பெருசா சமைச்சிட்டான், அரைக்கா வீச கறி எடுத்துட்டு 7 வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டுருக்கான்.
இதுதான் நம்ம மட்டனுக்குள்ள பிரியாணி தேடினா கிடைக்காது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நல்ல பிரியாணின்னா 1 கிலோ அரிசிக்கு 3 கிலோ மாதிரி மட்டன் 3 கிலோ கறி போட்டா தான் அது சரியான பிரியாணி. குறைஞ்சது 2 கிலோ போடணும். 1 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ கறியை போட்டா கறி எங்க இருக்கும்? அதாவது இந்த உணவு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சமைச்சிருக்காங்க. அதை விட ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? மழை பெய்து கொண்டிருக்கிறது, மழை பெய்து கொண்டிருக்கிறது. அங்கே ஒரு ஏரி இருக்கிறது, குளம் இருக்கிறது. குளத்திலே தண்ணீரிலே மழை துளிகள் விழுந்து கொண்டே இருக்கின்றன. ரெண்டு இளைஞர்கள் அவசரமா எந்திரிச்சு போறாங்க. என்ன முக்கியமான வேலை இருக்கு, அதனால போறாங்க. நான் 2 பேர் எந்திரிச்சா பேச்சை நிறுத்திடுவேன். ஏன் பழக்கம் தான். அப்ப பேச்சு விரும்புறப்பதான் பேசணும், விரும்பாத இடத்துல பேசக்கூடாது. 10,000 பேர் கூட்டத்திலே கடைசி 4 பேர் எழுந்திருச்சா கூட அதுக்கு நான் பேசினதே கிடையாது. பேச்சை கேட்கிறவர்கள் அவர்கள் விளைகின்ற விதத்திலே நான் பேசினால் தான் நான் பேச வேண்டும். இது என் பழக்கம். நான் குறையா சொல்லல. இதை விட நல்ல அறிவுள்ள விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட வேண்டி இருக்கிறதுனால அவங்க போயிருக்காங்க. வாழ்க அந்த இளைஞர்கள். இதுக்கு பயந்துட்டு ஒருத்தர் எந்திரிக்காம இருந்தாங்க. உலகத்தில் எங்கும் இல்லாத நாகரிகத்தை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நான் அரசியல் பேசவில்லை, துளியும் பேச மாட்டேன். அதற்கு ஏற்ற இடமும் இதுவல்ல. ஆனால் நாம் வாழ்ந்த வாழ்க்கை, நமது முன்னோர் வாழ்ந்த வாழ்க்கை, இதற்கு நிகராக உலகில் எந்த நாகரிகமும் இல்லை என்ற பெருமைக்குரிய வாழ்க்கை. பொய்யாய் பழங்கதையாய் எல்லாம் பாழாகி அழிந்து போய் விடுவோம் என்கின்ற ஆபத்துக்கள் சூழ்ந்திருக்கிற நேரத்திலே நான் ஈரோட்டுக்கு வந்திருக்கிறேன். மழை பொழிகிறது, மழை துளிகள் விழுகின்றன, சலசல சலவென சத்தம் கேட்கிறது. இது உங்களுக்கு எப்ப அனுபவம் இருக்குன்னா, இப்ப என் கிராமத்து வீட்டுல நான் இருந்தேன்னா, மழை பெய்யுறதுன்னா எங்க ஊர்ல ரொம்ப அதிசயம். 10 வருஷம் ஆச்சு எங்க வீட்டுக்கமா நிறைஞ்சு. மழை பெஞ்சா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அந்த வீட்டு அந்த ஜன்னல் தகரங்கள்ல விழுந்து சட சடன்னு சத்தம் கேட்கும் போது அது ஒரு இனம் புரியாத ஒரு இன்பம். அதை கேட்பதிலே ஒரு சந்தோஷமா இருக்கும். அதுபோல மழை துளிகள் அந்த ஏரியிலே குளத்திலே விழுகிற போது சத்தம் கேட்கிறதுவா சொல்றான் கவிஞன் சங்க இலக்கியத்துல, நெடு நீர நிறைகையத்து படுமாறி துளி போல. அந்த குளத்திலே மழை துளிகள் விழுகிற போது சத்தம் கேட்பதை போல வானலியிலே வைத்திருக்கின்ற, அடுப்பிலே வைத்திருக்கிற சட்டியில நெய்ய வச்சு, நெய் நிறைய போட்டு மட்டன் துண்டை எடுத்து அதுல போட்டு பொரிக்கும் போது சத்தம் எப்படி இருக்கா? அந்த மழை துளி குளத்துல விழுகிற மாதிரி இருக்கா, எழுதியிருக்கா பாருங்க. சொல்லும் போதே சுவையா இருக்கு பாருங்க. நெய்யிலே இறைச்சி துண்டுகளை எடுத்து போட்டு இவன் வறுக்கிறப்ப இந்த சத்தம் எப்படி இருக்கா அப்படி இருக்கா. புலவன் சொல்றான், இந்த வெய்துண்ட வியற்பல்லாது செய்துளிலால் வியர்ப்பு அறிவு. எனக்கு வியர்க்கிறதே இல்லை. என் மன்னன் போடுற கறிச்சோரை சாப்பிட்டு பல்லு கடிச்சு மட்டனை சாப்பிட்டு அப்பதான் உடம்பு வேர்க்குது. சில பேர் கபாபு இப்பதான் வந்த தமிழ் இலக்கியத்தில் இருக்கியா, நல்ல கறித்துண்டை எடுத்து நெருப்பிலே வாட்டி அதை குச்சி ஒரு குச்சியை கொண்டு எடுக்கணும்னு இலக்கியத்துல பாடலே இருக்கு. இந்த கபாபு அந்த காலத்திலே இருக்கு. பல்லு குத்துறோம் இல்ல, அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு சங்க இலக்கியத்துல. பல் இடுக்குகளிலே இடம் சேர்ந்து கொள்கின்ற அந்த இறைச்சியை எடுப்பதற்கு ஒரு குச்சியை பயன்படுத்துறான். சங்க இலக்கியத்துல ஆதாரம் ஐயா. அப்படி வாழ்ந்த நாம், இத்தனை சிறப்புகளோடு வாழ்ந்த நாம், ஆக கட்டிடக்கலையில், உடை உடுத்தும் கலையில், உணவு படைக்கும் கலையில், ஓவிய கலையில், இசைக்கலையில் அனைத்திலுமே நாம் நிகரற்றவர்களாக இருந்தோம். இன்றைய உலகத்தில் நமது இளைஞர்கள் இந்த அறிவியலை பயன்படுத்தி அவர்கள் ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங்கோட, ஒரு புதுமையான எண்ணங்களோடு கண்டுபிடித்து பலவற்றை செய்திருக்கிறார்கள். பொருட்களை, இந்த அறிவியல் தருகிற பொருள்களை பயன்படுத்தி வீட்டுக்கு என்னென்ன பொருள்களை பயன்படுத்தலாம், ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன தேவையான பொருள்களை பயன்படுத்தலாம் என்று வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நம்முடைய பொறியாளர்கள், கட்டிடக்கலை விற்பனர்கள்,
1000 ஆண்டுகளாயும் எழுந்து நிற்கிறதை கற்றளி கோயில்கள், 2000 ஆண்டுகளாயும் அப்படி இன்னும் 10,000 ஆண்டுகளுக்கு உறுதி குறையாமல் இருக்கிறதை கரிகாலன் கட்டி எழுப்பிய அணை. அப்படி என்றால் இத்தனை மாடி கட்டிடம் எப்படி இடிந்தது? நான் அதற்குள் செல்ல விரும்பவில்லை. இத்தனை மாடி கட்டிடம் பொழுது இத்தனை பேர் மடிகிறார்களே, அதனால் நான் மிகுந்த கவலையோடு இருக்கிறேன். இயற்கையை சீண்டாதீர்கள். இயற்கை தருகிற செல்வத்தை பயன்படுத்துங்கள். Don't rub on the wrong side. இயற்கையை நீங்கள் குத்தி கிளறுகிறீர்கள், அது சீறுகிறது. சுற்றுச்சூழல் அழிகிறது, நச்சு காற்று பரவுகிறது. சுற்றுச்சூழல் அழிகிறது, அதனால் ஏற்படுகிற விளைவுகள் மனிதனை அழிக்கின்றன. மீத்தேன் எரிவாயு, என்னுடைய அன்பிற்குரியவர்களே, இந்த மீத்தேன் எரிவாயு பொறுத்த மட்டிலே இது பொறியாளர்களுக்கு தெரியும். பூமியிலே அடுத்த ஆழத்தில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அந்த பாறைகளோடு படிந்து போன கோல் பெட் ரிசர்வ்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன், அதுதான் இப்ப இவங்க எடுக்கிற மீத்தேன். அதிலே அந்த எரிவாயு கிடைக்கிறது, அது உறைந்து இருக்கிறது, அது படிமங்களோடு உறைந்து விட்டது, வனமாக இருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மேலே இருந்து 10,000 அடிக்கு துளை போட்டு அதிலிருந்து 2 கிலோமீட்டர் வரையிலும் எல்லா திசைகளிலும் துளைகள் போட்டு தண்ணீரை மிகுந்த வேகத்தில் செலுத்துகிற போது 631 நச்சு வேதிப் பொருட்களை அதிலே சேர்த்து அது உள்ளே போய் அந்த அடர்த்தியான தண்ணீர் பாய்ச்சி அடிக்கிற பொழுது பிராக்சரிங், அது உடைத்துக் கொண்டு அந்த எரிவாயை வெளியே கொண்டு வரும்போது அந்த தண்ணீரை வெளியே கொண்டு வந்து அதிலிருந்து இந்த எரிவாயையும் மீதம் இருக்க நச்சு கழிவுப் பொருட்களையும் பிரிக்கிறார்கள். இந்த நச்சு கழிவுப் பொருட்களை கொண்டு போய் எவாப்பரேஷன் டேங்க்ல விடுறோம், சூரிய வெப்பத்தில் போகும் என்று சொல்லிவிட்டு அதை செய்யாமல் அங்க நம்முடைய தண்ணீரோடு ஓடைகளிலே கலக்கிறார். பூமிக்கு அடியிலே இயற்கை தந்த செல்வத்தை இப்படி இடிப்பதனால் கட்டிடங்கள் இடிக்கின்றன. இதனுடைய விளைவு நச்சு காற்று மட்டுமல்ல, நச்சு நீர் மட்டுமல்ல, அங்கு வேளாண்மை எதுவும் செய்ய முடியாது. உப்பு கடல் நீர் உள்ளே போகிறது. இந்த 631 நச்சு வேதிய பொருட்கள் அங்கே கலக்கின்றன, நம்மை அழித்துவிடும். உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் அமைக்கப்பட்டதோ அங்கே போராட்டங்கள் நடக்கின்றன. வேளாண்மை இல்லாத பகுதிகளிலே இவற்றை அமைத்தார்கள். இந்த மீத்தேன் எரிவாயு இருக்கின்ற இடங்களை மூன்று போக விளைகின்ற நஞ்சை கொஞ்சுகின்ற தஞ்சை தரணியிலா 631 சதுர கிலோமீட்டரிலா இந்த உலகத்தை வாழ வைத்த எங்கள் காவிரி தாயின் மடியிலா, சோறு போட்ட சோழனுடைய மடியிலா 631 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்தையும் அழிப்பது. ஸ்டெர்லைட் நச்சு காற்று நாசப்படுத்தி விட்டது. புற்றுநோய் அறிவாய் என்ற 17 வருடமாக நான் போராடி கொண்டிருக்கிறேன். உலக கோடீஸ்வரன் அவன் அகர்வால் கடைசியில் உச்ச நீதிமன்றத்திலே நான் ஒன்றும் நீதிமன்றத்தை விமர்சிக்க விரும்பவில்லை. உயர் நீதிமன்றத்திலே நானே வாதாடினேன், வெற்றி பெற்றேன். உச்ச நீதிமன்றத்தில் பல முறை போய் வாதாடினேன், நீதி கிடைக்கும் நினைத்தேன், கிடைக்கவில்லை. அதைவிட 1000 மடங்கு ஆபத்து இந்த மீத்தேன். நம்மாழ்வார், இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் இதற்காகவே வாழ்ந்து மக்களை திரட்டி போராடி தன் உயிர் பிரிகிற நேரத்திலே கூட அந்த போராட்ட திட்டத்தை வகுத்தவாறு சென்று போனார். இதனுடைய கம்பெனி எது? கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன். இது அங்கே இருக்கக்கூடிய மோடி என்று கடைசியில் பெயர் வருகிற ஒரு மனிதன் அதுக்கு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா இருக்கிறார். ஒரு புறத்தில் பொன்னி நதியின் தண்ணீர் வராது, இனி காவிரிக்கு குறுக்கே அணைகள் தாது மணலிலும் மேகதாட்டுவிலும் கட்டப்போகிறோம், இவரும் தடுக்க முடியாது என்று நேற்றைக்கு சித்தராமையா சீஃப் மினிஸ்டர் சொல்லிவிட்டார். இனி ஈரோடும் பாதிக்கும். 12 மாவட்டங்களில் குடிதண்ணீர் இருக்காது. 3 கோடி விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாது. விவசாயம் அழிந்தால் இந்த கண்காட்சி பொருட்கள் எங்கே இருக்கும்? இந்த வணிகம் எங்கே இருக்கும்? தொழில் எங்கே இருக்கும்? தமிழகத்துக்கு 2 கடல்கோள் வந்து அளித்தது. கபாடபுரத்தை, தென்மதுரையை, காவிரி மன்றத்தை விழுங்கியது. அதை போன்ற ஒரு பேர் அழிவு காவிரி முழுக்க தடுக்கப்பட்டு விடுவாரா? சர்வதேச விதிகளுக்கு மாறாக
ஹெல்சிங்கி விதிகளுக்கு மாறாக, உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு மாறாக, சுப்ரீம் கோர்ட் அமைத்த நடுவர்மன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக அந்த நதிகளுக்கு குறுக்கே அணைகளை கட்டி 48 டிஎம்சி தடுப்பது மட்டுமல்ல, இன்னும் 4 அணை கட்ட போகலாம். அதற்கு பிறகு சொட்டு தண்ணீர் வேட்டூருக்கு வராது. தலைநகர் சென்னைக்கு குடி தண்ணீர் கிடைக்காது. 2 நாள் தண்ணீர் கிடைக்காவிட்டால் நாம் போராடுகிறோம். எத்தியோப்பியா